இன்றைய நாளிலும் 17ஆம் தேதி 7வது மாதம் 2025 ஆண்டு புதன்கிழமை. ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களில் சூழ்ந்து கொள்வீர் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவன் அங்கே நீதிமானை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யார் அந்த நீதிமான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவங்களை விட்டு விலகி இந்த நாட்களிலே கர்த்தரையே நம்பி கர்த்தரையே தேடி கர்த்தரோடு இந்த நாட்களிலே கர்த்தரை நேசித்து கர்த்தரோடு வாழுகிற மனுஷன்தான் இந்த நாட்களில் நீதிமான்கள் என்று சொல்லி வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்ன செய்கிறாராம்? கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறாராம். முதலாவதாக அவர் ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, இரண்டாவதாக காருண்யம் என்னும் இந்த நாட்களிலே கேடகத்தினால் இந்த நாட்களில் என்ன செய்கிறாராம்? அவனை சூழ்ந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய காருண்யம் மிகவும் இந்த நாட்களிலே பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையினாலே இந்த நாட்களை நாங்கள் அங்கே இந்த நாட்களை ரட்சிக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, காருண்யம் என்று சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கிற வேளையிலே தேவன் அங்கே தன்னுடைய கேடகத்தினால் அந்த தன்னுடைய நீதிமானுக்கு எந்த விதமான தீங்குகளோ, எந்த விதமான பிரச்சனைகளோ, எந்த விதமான இக்கட்டுகளோ இந்த நாட்களிலே சத்ருடைய காரியங்கள் இந்த நாட்களில் தொல்லைகள் இந்த நாட்களில் அவர்களை தாக்காதபடி இந்த நாட்களில் சூழ்ந்து கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், வேதத்திலே பார்க்கிற வேளையிலேயே தேவன் இந்த நாட்களில் ஆபிரகாமோடு இந்த நாட்களில் அங்கே நடந்தார், ஆபிரகாமோடு பேசினார், ஆபிரகாமை கொண்டு காரியங்களை இந்த நாட்களிலே செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல நோவாவை குறித்து பாருங்கள். நோவா கர்த்தருடைய பார்வைக்கு அங்கே அந்த வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே நீதிமானாக அவருடைய கண்களிலே இந்த நாட்களிலே தெரியப்பட்டது நிமித்தம் தேவன் இந்த நாட்களிலே பாருங்கள் நோவாவோடு இந்த நாட்களிலே பேசினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த உலகத்தில் ஜனங்களுடைய காரியத்தின் நிமித்தம் அந்த இடத்திலே ஒரு பேழையை உருவாக்கும்படியாக தேவன் சொன்னது மட்டுமல்ல, இந்த பூமியை அழிக்கப் போறேன் என்று சொல்லி அந்த உண்மையான வெளிப்பாட்டை இந்த நாட்களிலே நோவாவோடு பேசினதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாட்களிலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் தேவன் அவருடைய காருண்யம் என்னும் கேடகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவன் அனுதினமும் இந்த நாட்களிலே நம்மோடு பேசிக்கொண்டு வருவார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அடுத்தபடியாக என்ன காரியம் நடக்கப் போகிறது, எப்படியாக இந்த நிலைப்பாடுகள் வரப்போகிறது, அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் அந்த எச்சரிப்பின் மூலமாக இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே பேசிக்கொண்டிருக்கிறதையும் பேச போகிறதையும் இந்த நாட்களில் இந்த வார்த்தை ஊடாக காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வேத வார்த்தையிலே சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, காருண்யம் என்னும் இந்த நாட்களிலே கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய காருண்யம் நம்மோடு இந்த நாட்களிலே இருக்குமா இருந்தால் தேவன் அநேக காரியங்களை நமக்கு இந்த நாட்களில் வெளிப்படுத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதத்திலே நீங்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை எடுத்து பாருங்கள். தேவன் அநேக காரியங்களை, மறைக்கப்பட்ட அநேக ரகசியங்களை அவர்களுக்கு இந்த நாட்களிலே வெளிப்படுத்தி அதை இந்த நாட்களிலே ஜனங்களுக்கு சொல்லுமாறு இந்த நாட்களிலே பாருங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு சில காரியங்களை சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, தேவனுடைய காருண்யம் நம்மை இந்த நாட்களிலே சூழ்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த நாட்களில் நாங்கள் ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களிலே ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய காருண்யம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற வேளையிலே அங்கே அந்த காருண்யத்தின் மூலமாக இந்த நாட்களில் இன்னுமாய் தேவனோடு நாங்கள் கிட்டிச்சேரோம், இன்னுமாய் அவருடைய சமூகத்திலே இருந்து அவர் சொல்லுகிற காரியங்களை ஜனங்களுக்கு அறிவிக்கவும் இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே இந்த நாட்களிலே செயல்பட வேண்டும். யோவான் ஸ்நானனை எடுத்து பாருங்கள். ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படும்படியாக தெளிவான சத்தியத்தை, தெளிவான காரியத்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாக நாங்கள் ஆண்டவரோடு இந்த நாட்களில் ஐக்கியப்பட வேண்டும். அப்படியானால்
ஆண்டவருடைய காருண்யம் நம்மை இந்த நாட்களிலே சூழ்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.